இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 18, 179வது குறள். வெஃகாமை. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இஃது அரண் என்று அறிந்து பிறர் பொருள் விரும்பாத அறிவுடையாரை திருமகள்தான் அடைவதற்கு ஆம் கூற்றினை அறிந்து அக்கூற்றானே சென்று அடையும் என்கிறார். அதாவது பிறருடைய பொருளை பிறருடைய பொருளையோ அல்லது அவர்களுடைய உடைமையையோ அல்லது உரிமையையோ அறம் சார்ந்தவர்கள் அடைய விரும்ப மாட்டார்கள். இந்த அறத்தை அறிந்தவர்கள் அவ்வாறு விரும்பாமல் இருப்பவர்களே அறிவுடையவர்களாக என்று சொல்லத்தக்கவர்கள். அறத்தை உணர்ந்து பிறர் பொருளை கவர விரும்பாமல் இருப்பவர்களே அறிவுடையவர்கள் ஆவார்கள். அந்த அறிவுடையோரிடத்தில் அந்த அறிவுடையோர் செல்வத்தை தேடி அடைய வேண்டியதே இல்லை. அத்தகைய திருமகளாகிய செல்வம் தானே அவர்களை வந்து அடையும், வந்து சேரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு ஒரு முறையாக சொல்லி வருகிறார். நீதி கருத்துக்களை எப்படி சொல்லி வருகிறார் பாருங்கள். அது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு அடிமையானார் என்றே நான் சொல்லுவேன். அவர் தவத்திரு குன்றக்குடிகளார். ஆனாலும் அவர் திருக்குறளுக்கு அடிமையாகிவிட்டார். அவருடைய பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கூட்டங்களுக்கு அவருடைய பேச்சை கேட்டு இருக்கிறேன். அவர் திருக்குறளுக்கு அடிமை, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நான் அவரை விட அடிமை. தப்பா தலைக்கிறடா, அவர் மிகப்பெரிய இவர். நான் 2013க்கு பின்னாடி இந்த திருக்குறளை படித்தவுடன் நான் அடிமை. ஆனால் அவர் முதல்ல அவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அல்லவா, வாழ்க்கையே. அதாவது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இறைவனே என்று வணங்குபவர். அதனால் இறைவனே கதி என்று இருப்பவர். அதனால் அவர் குன்றக்குடி அடிகளார் திருக்குறளை அவ்வளவு அற்புதமாக பேசுகிறாருங்க. உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை. திருவள்ளுவரே இருந்தாலும் என்னை பற்றி நீ இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறே, நான் உன்னை எப்படி சொல்வது என்று அவரே மகிழ்ந்து விடுவார். திருவள்ளுவர் இருந்தார்னா அவரே தவத்திரு குன்றக்குடியாரை நம்பி எண்ணி மகிழ்ந்து விடுவார் அவருடைய பேச்சை கேட்டு. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு ஒரு புலவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த குறளில்? அதாவது திருமகள் தானே அடையும், நீ போய் தேடி அடைய வேண்டியதில்லை. அதாவது போய் நீ வழிப்பறி செய்து அவனை திருடி என்னென்னமோ செஞ்சு நீ அடைய வேண்டியதே கிடையாது. நீ அற வாழ்க்கை வாழ்ந்தால் நீனே அறிவுடையவன், உனக்கு செல்வம் தானாகவே செல்வம், திருமகளாகிய செல்வம் தானாகவே அடையும். நீ போய் அலைய வேண்டியதில்லை. செல்வத்தை தேடி நீ அலைய வேண்டியிருந்தவங்க. உண்மையிலேயே அறம் சார்ந்தவருடைய வாழ்க்கை இப்படித்தாங்க இருக்கிறது. நான் உண்மையிலேயே நான் ரொம்ப அறம் சார்ந்தவன் தான் ஓரளவுக்கு. அதுவும் திருக்குறளை படித்தவன ரொம்ப அறம் சார்ந்தவன். அதற்கு முன்னாடியுமே நான் அறம் சார்ந்தவன் தான். ஏன்னா என்னை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தால் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தற்புகழ்ச்சிக்காரன்னு சொல்லிடுவாங்க. நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுவேனுங்க. நான் பிறர் பொருளுக்கு ஆசைப்படவும் மாட்டேனுங்க.
ஆனால் உழைத்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு இது எண்ணம் உடையவன். ஆனால் நான் படித்து வேலைக்கு போனவங்க தான் ஏதோ ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தேன். அதுவரையும் அதுக்கு முதல்லையும் நல்ல நிலையில் தான் இருந்தேன். நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தார். எங்கள் வியாபாரம், எங்கள் ஃபாதர் எங்கள் அப்பா தகப்பனார் ஒரு வியாபாரம் செய்து வந்தார். அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த சமயத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்பதால் பியூசி படிப்பதற்கும் கஷ்டப்பட்டேன். டிகிரி அதாவது டிகிரி பொருளாதாரம் படிப்பது, இளங்கலை பட்டம் வாங்குவதற்கும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஆனால் வேலை கிடைத்தவுடன் ஓரளவு நல்ல ஒரு சிந்தனையோடு தான் வாழ்ந்து வருகிறேன். எதற்காக என்னையே சொல்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் தவத்திற்கு குன்றக்குடிகளாகத்தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, என்னை பற்றியும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும்ல. இவன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கானே, இவன் என்ன சும்மா இது பண்ணுறானான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நான் என்று திருக்குறளை படிக்க ஆரம்பித்தனோ அன்றிலிருந்து என்னுடைய மனமாற்றமே ஏற்பட்டு விட்டதுங்க. மறுக்க முடியாத உண்மைங்க. நான் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசலை, மனச்சாட்சியுடன் பேசுகிறேன். எனக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. என்னுடைய மனச்சாட்சிப்படி பேசுகிறேன். நான் திருக்குறளுக்கு அடிமையாகிட்டேன், திருக்குறளுக்கு அடிமையாகிவிட்டேன். அது மறக்க முடியாத உண்மை. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.